படம் நல்லா இருந்துச்சுண்ணா. தனுஷ் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ராஷ்மிகா ஆக்டிங்கும் பரவாயில்ல. அவ்வளோ ராஷ்மிகா கேரக்டர் வந்து எதுக்குள்ளே வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அவன் நாகார்ஜுனா ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. மெயினாக டிஎஸ்பி மியூசிக் பயங்கரமாக இருந்துச்சுண்ணா. பாக்யராஜ் சார் என்ன கேரக்டர்? பாக்யராஜ் சார் கேரக்டர் வந்து அது எப்படி சொல்கிறது, தனுஷை வந்து தனுஷ் வந்து ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சு வந்துடுறாரு. திருப்பதிக்கு தப்பிச்சு வந்துடுறாரு. அங்கேருந்து அவரை வளர்த்தவர் மாதிரி பிச்சை எடுக்கும் போது ஒன்றா வளர்ந்தவங்க மாதிரி அவங்க. இது படம் வந்து தனுஷ் வந்து திருப்பதியில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் படம் அப்படியே மும்பை போயிடும். மும்பையில் தான் ஃபுல்லாக. ஆக்சுவலாக குபேரான்றது வந்து இந்த எம்என்சி கம்பெனி, பெரிய கம்பெனிலாம் மணி லாண்டரிங்க்கு வந்து பிச்சைக்காரங்களை பினாமியாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த கதை தான் இது. ஆக்சுவலி ஒரு அப்பாவிங்க லைஃப் எப்படி ஸ்பாயில் ஆகுதுன்ற மாதிரி தான். தனுஷ் எப்படி பரபரப்பாக இருக்கு, ஸ்டைலிஷாக இருக்கு. சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தார். அந்த எப்படி சொல்றது, அவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் ஆக்ட் பண்றாரு. இந்த கேரக்டர் சொல்ல எவ்வளோ பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு அவரு. சாங் இருக்குண்ணா. ஒரு சோகமான சாங் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரீல்ஸ்ல எல்லாம் போய் வானான்னு போனோம். அந்த சாங்கும் சூப்பரா இருந்துச்சு. அது இந்த கேரக்டர் அதுக்கு அந்த மாதிரி சாங் தான் டிபெண்ட் பண்றாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? ஆனா சூப்பரா பண்ணியிருந்தாரு அவர் ஒரு ஒர்க் பயங்கரமா இருந்துச்சு. நாகார்ஜுனா கேரக்டர் வந்து ஒரு எப்படி சொல்றது, சிபிஐ ஆபீசரு ஃபால்ஸ் அலிகேஷனால ஜெயிலுக்கு போயிட்டு நீதி நேர்மன் இருந்தவர். இப்ப இதுல எப்படி சொல்றது, நீதி நேர்மன் இருந்தவர் தப்புக்கு உடனடியா போறாரு. கிளைமேக்ஸ்ல அவரே திரும்பி செத்துருவாரு அவர். ஆனா தனுஷ்க்கும் இவருக்கும் காம்பினேஷன் தான் ஃபுல்லாவே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து இவங்களுக்கு காம்பினேஷன் இருக்கும். அது அந்த காம்பினேஷன் எல்லாம் சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபாஸ்டா போச்சு. செகண்ட் ஹாஃப் லைட்டா லேக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா அது கிளைமேக்ஸ்ல அப்படியே வியூ பண்றாங்க. சூப்பரா இருந்துச்சு. எல்லா ஆடியன்ஸும் கரெக்டா இருந்துச்சு. எல்லாமே பார்க்கக்கூடிய படம் தான். போர்லாம் அடிக்கல. சூப்பரா இருந்துச்சு. ஓகே சொல்லுப்பா. எப்பா குபேரனு 3.5 மணி நேரத்துல ஒரு மனிதன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, அதான் கை நிறைய காசு இருந்துச்சுன்னா, அதாவது கழுத்து நமக்கு கைக்கு அடக்கமா காசு இருந்துச்சுன்னா அந்த காசு நம்ம ஆளலாம். தலைக்கு மேல பணம் போயிடுச்சுன்னா அது நம்ம ஆளுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஒரு வரி கதை. ஓகேவா? நிறைய பேர்கிட்ட சொல்லிட்ட கதைய. ஓகேவா? அந்த பணம் அதிகமாகி போய் வாழ்க்கை ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கிறாரு தனுஷ். அது ஏன் ஓடுறாருன்றத கண்டிப்பா எல்லாரும் படத்தை பாருங்க. படத்தை பாத்தீங்கன்னா தான், அதாவது நம்மளை விட பெரிய பணக்காரனோட பழக்கம் வச்சுக்க கூடாதுன்றத நாகார்ஜுன் சார் எடுத்து சொல்றாரு. நாகார்ஜுன் சார் வந்து அவங்களுக்கு உதவிக்கு போய் அவரும் செத்து போயிறாரு லாஸ்டா. ஓகேவா? அப்படி கதை களத்தை அருமையா கொண்டு போயிருக்காங்க. இந்த கதை புது கதை சூப்பரா இருக்குது. உண்மையாலுமே குபேரன் வந்து பணத்தை கொட்டி காட்டுறாங்க. அதுதான் குபேரனு. ஒரு பிச்சைக்காரனை தூக்கிட்டு வந்து பணக்காரன் ஆக்கி அவனை கொல்லலாம்னு நினைக்கிறாங்க. கடைசியா ஒரு பிச்சைக்காரன் குபேரனாவே 10 கோடியோட வந்துடுறாரு. இதுதான் படத்தோட கதை. டிஎஸ்பி அழகா மியூசிக் போட்டிருக்குது. தனுஷ் சார் ஒரு பாட்டு பாடி இருக்கிறாரு. நம்ம செத்தா பணத்தை எப்படி இறக்கணும்னு காட்டி இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையே ஷார்ட் ஃப்ரீடு தான். நம்ம சில் பண்ணிட்டு போலாம். ஓகேவா? இப்பதான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷா வந்தோம். எனர்ஜியோட வந்தோம். தலைவர் எங்க கூட இருந்தா பார்த்தாரு. அந்த எனர்ஜி ஃபர்ஸ்ட் ஷோ நல்லா இருந்துச்சு. படம் 3 மணி நேரம் அருமையா இருந்துச்சு. வெறித்தன்மையா இருந்துச்சு. நாடி நரம்பு ரத்த சதை எல்லாமே சூப்பரா வந்துச்சு படம். அண்ணே ரியல் பிச்சைக்காரர் அந்த மாதிரியே வாழ்ந்திருக்காரு. நான் இப்பதான் பாக்குறேன், பக்கத்துல பாக்குறோம். பிச்சைக்காரங்க பார்த்திருக்கோம். ஆனா இந்த மாதிரி அவர் உள்வாங்கி நடிச்சது எந்த படத்தை நடிச்சதில்லை. விஜய் நடிச்சிருக்காரு, நான் கடவுளோட காட்டியிருக்காங்க. ஆனா உண்மையான பிச்சைக்காரர் இந்த மாதிரி யாரும் ரியல் நடிச்சதே இல்லை. ஆனா அவங்க நல்லா கேரக்டருக்கு ஏத்த மாதிரி அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணி நடிச்சிருக்காங்கண்ணா. பாக்யராஜ் ஸ்கிரீன் பிளே அவர் தான் கதையை சொல்லுவாரு. தேவா ஹிஸ்டரியே சொல்லுவாரு. நான் சொல்லக்கூடாது, செம்மையா இருக்கு. அவர் வந்த சில சீனா இருந்தாலும் அருமையா இருக்குண்ணா. நாகார்ஜுனா அண்ணா அவரு சீன் ஒவ்வொரு சீனும் அப்படி நேச்சுரலா நடிச்சிருக்காருண்ணா. அதுவும் இல்லாம அந்த அவர் வரும்போது பேக்ரவுண்ட் சீன்லாம் மியூசிக் அவர் டிஎஸ்பி போட்டிருக்காரு, நல்லா போட்டிருக்காரு. அவரு நல்ல ஹீரோ மாதிரி. அவரு தான் செகண்ட் ஹீரோண்ணா, படத்தோட செகண்ட் ஹீரோ. கண்டிப்பா எல்லா மக்கள் பார்க்க வேண்டிய படம். இன்னைக்கு உள்ள தேவையான படம். இன்னைக்கு எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். பணம் எனக்கு நமக்கு வேணும், எனக்கு வேணும், எல்லாம் வேணும் ஓடிட்டு இருக்கோம். அந்த படத்தை பார்த்தா கண்டிப்பா எல்லாருக்கும் உதவி பண்ணணும். உதவி பண்ணும்போது நம்ம கடவுளா சாமி கும்பிடுறோம் பார்த்தீங்களா, உதவி பண்றவங்க கடவுளா தெரிவாங்க.
படம் நல்லா இருக்குண்ணா, அருமையா வந்திருக்கு. இந்த படத்தை யாரு நல்லா இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்களா கீழே இருந்து கஷ்டப்பட்டு மேல வந்திருக்க மாட்டாங்க, இடையில டக்குன்னு வந்திருப்பாங்க. இது வந்து ரியலிஸ்ட்